T20, ODI அண்ட் டெஸ்ட் மூணுத்துலேயுமே வந்து ராகுல் டிராவிட் வந்து ஒரு கோச்சாக வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோச் வந்து இப்போ அவருடைய பதவி காலம் வந்து முடியுது. அவருக்கு அமைஞ்ச டீம், அவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வந்து அவர் எப்படி வந்து இந்த டீம் கொண்டு போனார். கேப்டன் கூல் நம்ம சொல்கிறோம் MS தோனி, பட் கோச் கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான். அவர் வளர்த்து விட்ட பசங்களை தான் வந்து இனி வரைக்கும் வந்து அவர் கோச்சிங் கொடுத்துட்டு அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி சொல்கிறோம், அதே போல் வந்து KL ராகுலை பற்றி சொல்கிறோம், யுஸ்வேந்திர சாஹல், அந்த மாதிரி போலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிடோட கோச்சிங்லேருந்து வந்தவங்க தான். கௌதம் கம்பீர் மாதிரியான ஒரு அக்ரெசிவ் பிளேயர் இந்தியன் டீமுக்கு கோச்சாக வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அக்ரெசிவ் பிளேயர்லேருந்து ஒரு கேப்டன் ஆனது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லலாம். கௌதம் கம்பீர் மாதிரி ஆளுங்களை பார்த்தீங்கன்னா பேட்ரியடிசம்னால வந்து கோச்சுக்கும் பிளேயருக்கும் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. VVS லக்ஷ்மன் வந்து டிராவிடுக்கு வந்து அடுத்த வருஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்துருவார், ஃப்ரீடம் கொடுத்துருவார். அல்டிமேட்டாக ரிசல்ட் தேவை, அப்படி தான் வந்து எதிர்பார்ப்பார். இப்போ இந்தியன் டீமோட கோச்சாக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் 2021 நடந்த T20 வேர்ல்ட் கப் மூலமா இந்தியன் டீமுக்கு கோச்சாக வந்து 2024 நடக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறமா வந்து பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகிறாரு. ஸோ ஒரு பிளேயராக மட்டும் இல்லாமல் ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு கேப்டன், ஒரு கோச்சாக கூட வந்து ராகுல் டிராவிட் வந்து மறக்க முடியாத நிறைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இந்தியன் டீமுக்கு கொடுத்துருப்பாரு. 2016 அவரோட கோச்சிங்கில் தான் இந்தியா ஜூனியர் டீம் அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் வந்து ரன்னர்ஸ் அப்பாக இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 2018 வந்து வின்னர். 2023 பார்த்தீங்கன்னா அவருடைய கோச்சிங்கில் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனலில் போயிருப்பாங்க. அப்புறமா வந்து 23 வந்து ஃபைனலில் வந்து நம்ம தோற்றுருப்போம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் 2 வருஷம் வந்து அடுத்தடுத்து ஃபைனல் போயிருப்போம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது T20, ODI அண்ட் டெஸ்ட் மூணுத்துலேயுமே வந்து ராகுல் டிராவிட் வந்து ஒரு கோச்சாக வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கோச் வந்து இப்போ அவருடைய பதவி காலம் வந்து முடியுது. மீண்டும் வந்து ராகுல் டிராவிட் வந்து பயிற்சியாளராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ராகுல் டிராவிட் வந்து மறுபடியும் கோச்சாக வர்றதுக்கு வந்து நாங்கள் விரும்புகிறோம், அவர் வந்து விருப்பப்பட்டு அவர் வந்து மனு பண்ணால் விண்ணப்பிச்சா நாங்கள் கண்டிப்பாக வந்து அவரை வந்து தேர்வு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ராகுல் டிராவிட் விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் மறுபடியும் கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவர் சொல்லிட்டு ராகுல் டிராவிடே சொல்லிட்டாரு, நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறது இல்லைன்ட்டு. ஸோ அவர் மறுபடியும் கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்தவங்க தான் வந்து கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ராகுல் டிராவிட் கண்டிப்பாக அவரோட கான்ட்ரிபியூஷனாக தான் இருந்துச்சு. இது வந்து முழுசாக வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது. அவருக்கு அமைஞ்ச டீம், அவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வந்து அவர் எப்படி வந்து இந்த டீம் கொண்டு போனார். ஒரு ப்ரெஷர் போடாமல் மிக்கி ஆத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டீமுக்கு வந்து நிறைய ப்ரெஷர்லாம் போட்டிருந்தார். கண்டிப்பாக உஸ்மான் கவாஜா, ஷேன் வாட்சன், சைமன் கேட்டிச் அவங்கலாம் 2013 இருந்து ஆஸ்திரேலியன் டீம் இந்தியாவுக்கு வந்து இருந்துச்சு. அப்போ ஹோம் ஒர்க்லாம் கொடுத்து அந்த பிரச்சனை பண்ணி ஒரு ப்ரெஷர், அன்னெசரி ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருந்தார். அதே போல் வந்து ஜஸ்டின் லேங்கர் வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாருன்ட்டு பேட் கமின்ஸ் அவங்களோட டீம்லாம் வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை வந்து பதவியில் வந்து எடுத்து விட்டாங்க. ஸோ அந்த கோச்சஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஜஸ்டின் லேங்கருக்கு வந்து அவர் பற்றி நம்ம கண்டிப்பாக நிறைய பேசலாம். பட் ராகுல் டிராவிட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக வந்து அவரோட கேப்டன் கூல் நம்ம சொல்கிறோம் MS தோனி, பட் கோச் கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் தான். கண்டிப்பாக வந்து எந்த ப்ரெஷர் கொடுக்காம, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்து விட்ட பசங்களை தான் வந்து இனி வரைக்கும் வந்து அவர் கோச்சிங் கொடுத்துட்டுருக்காரு. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி சொல்கிறோம், அதே போல் வந்து KL ராகுலை பற்றி சொல்கிறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது போலர்ஸ்லாம் வந்து யுஸ்வேந்திர சாஹல், அந்த மாதிரி போலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிடோட கோச்சிங்லேருந்து வந்தவங்க தான், ஜூனியர் அந்த செட்டப்லேருந்து. ஸோ அதனால் அவருக்கு தெரியும் இன் அண்ட் அவுட் எப்படின்னு தெரியும். அவருக்கு வந்து தனிப்பட்ட மரியாதை இருக்குது இந்தியன் கிரிக்கெட் ஆஸ் அ பிளேயராக சரி, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது. இந்தியன் கிரிக்கெட் அந்த BCCIயோட சர்க்கிள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மரியாதை இருக்குது. பிளேயர்ஸ் கூட நல்ல ஒரு மதித்து அவரை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பயிற்சியாளர் அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், ஜஸ்டின் லேங்கர், கௌதம் கம்பீர் அண்டு VVS லக்ஷ்மன் இந்த மாதிரியான நபர்களுடைய பேர்லாம் அடிப்படுது. இல்லை இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா CSK அண்டு CSKவுடைய அதர் ஃப்ரான்ச்சைஸ் SA T20 இருக்கட்டும், ESA T20 இருக்கட்டும், அந்த 3 ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து கோச்சாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 100ஸில் வந்து ஒரு டீமுக்கு வந்து கோச்சாக இருக்காரு. இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் வந்து அடுத்த கோச் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பேர் ரைட் அப் பேஜ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 10 மாதமாவது வந்து இந்தியா டீம் கூட வந்து அவர் பயிற்சியாளராக வந்தால் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து அவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு வந்து இந்தியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய நேஷனல் டீம் கூட வந்து அவர் பயிற்சியாளராக இருந்தது கிடையாது. CSK உடைய ஃப்ரான்ச்சைஸுக்கும் அதுக்கடுத்து வந்து பிக் பாஷில் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீமுக்கு வந்து ஒரு 2 வருஷம் இருந்திருப்பார். இன்கேஸ் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக வந்தார்னா
இந்தியன் டீம் பிளேயர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அவர் இருக்கா? ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அவர் வந்து தகுதியான ஆள் தானா? இப்போ ஸ்டீஃபன் பிளமிங் பற்றி நம்ம பேசும்போது ஸ்டீஃபன் பிளமிங் கூட கிட்டத்தட்ட ராகுல் டிராவிட் மாதிரி தான். ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னு நினைக்க மாட்டார். இப்போ இன்னொரு பிளேயர் நம்ம இப்போ ரிக்கி பாண்டிங் எடுத்துக்கோங்களேன், இல்லைன்னா வந்து ஜஸ்டின் லேங்கர் எடுத்துக்கோங்க, மிக்கி ஆத்தர், இவங்களாம் வந்து ஈவன் ஜான் பூக்கேனன் ஆஸ்திரேலியன் கோச், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே மாற்றணும். இப்போ வந்து பிளேயர்ஸோட என்ட்ரி டீமுக்குள்ளே எடுக்கணும்னா கூட வந்து செலெக்ஷன் சிஸ்டமே வந்து வேறு மாதிரி இருக்கணும், அப்படி தான் பார்ப்பாங்க. இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இருந்தாலும் சரி, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து மாற்ற மாட்டாங்க. இருக்கிற சிஸ்டத்துலேயே வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு அவங்க அந்த கோச்சிங் கொடுத்துட்டுருப்பாங்க. அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கிட்ட இருந்து. இப்போ ராகுல் டிராவிட் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பெருசாக இதை மாற்றல. கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இப்போ யோயோ டெஸ்ட்லாம் கொண்டு வந்து ராகுல் டிராவிடா இல்லையே, விராட் கோலியோட ஐடியா. அப்புறம் ரவி சாஸ்திரி தான் கோச்சாக இருந்தார் அப்போ. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் எந்த ரூல்ஸும் போடல. அதனால் ராகுல் டிராவிடாக இருந்தாலும் சரி, அதே போல் அவர் மாதிரியே இருக்கிற கோச்சிங் மெத்தடாலஜியில் இருக்கிற ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இருந்தாலும் சரி, இருக்கிற சிஸ்டத்தில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. இப்போ புதுசாக வந்து எதாவது கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து சேஞ்ச் எடுத்துன்னு வரணும், பிளேயர் செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து ஃபிட்னஸ் பேஸ்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக இருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் நான் பார்ப்பேன், அதெல்லாம் சொல்ல மாட்டார். செலெக்ஷனில் சில டைம் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க இவங்கெல்லாம் கோச்சஸ். அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். மேபி வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துக்கிட்டு பிசிசிஐயோட ஒரு அவங்களோட மெத்தடாலஜி படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ அடுத்த கோச் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர். ஜஸ்டின் லேங்கரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2021 வந்து ஆஸ்திரேலியா வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். ஒரு பிளேயராக கூட வந்து ஜஸ்டின் லேங்கர் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து மறக்க முடியாத நிறைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் ஜஸ்டின் லேங்கர் வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் போர்க்கொடி தூக்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு சில சீசன்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக என்ன நடந்தது சார்? ஜஸ்டின் லேங்கருக்கு எதிராக இவங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு போர்க்கொடியை தூக்குனாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்டின் லேங்கர் சொன்னாலே வந்து அவர் வந்து கிரிக்கெட், இப்போ நம்மளுக்கு NCA எப்படி இருக்கும், நேஷனல் கிரிக்கெட் அகாடமி எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அகாடமி ACA இருக்குது. அதுலேருந்து வளர்ந்து வந்தவர் தான் பிளேயர், ஆஸ் அ பிளேயராக. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலி டிசிப்ளின் அந்த சிஸ்டத்தில். ஷேன்வான் தவிர மிச்ச எல்லா பிளேயர்ஸ் அந்த சிஸ்டத்துலேருந்து வந்தவங்க எல்லாம் டிசிப்ளின்டாக இருந்தாங்க, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ரிக்கி பாண்டிங்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், புல் ஷாட்டில் ஹுக் ஷாட்டில் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங். கிளென் மெக்ரா பாருங்கள், ஸ்விங்கில் வந்து போத் இன் ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் ரெண்டுத்தையும் வந்து பயங்கரமாக ஒரு ஆர்ட், அந்த கலையை வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார். ஜஸ்டின் லேங்கர் கூட ஓப்பனிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட ரோலே இல்லை. கண்டிப்பாக மைக்கேல் ஸ்லேட்டர் ரிட்டையர் ஆன பிறகு திடீர்னு வந்து ஒரு ஆஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட் 2001 அவர் பதவியிலேருந்து, அதாவது அந்த ஆஸ் அ பிளேயராக ரிட்டையர் ஆன பிறகு திடீர்னு ஜஸ்டின் லேங்கர் 1 டவுன் பேட்டராக இருக்கிறவர் வந்து ஓப்பனிங் அவர் அந்த பதவி எடுத்துக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருக்கார். அணிலேருந்து மேத்யூ ஹேடன் ஜஸ்டின் லேங்கரோட காம்பினேஷன் ஓப்பனிங் நல்லபடியாக போச்சு. ஸோ ஓவரால் அந்த ஜஸ்டின் லேங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் அ கண்ட்ரிமேனா ஆஸ்திரேலியனா ஒரு பேஷனட்டாக இருந்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங்கில் வந்து அந்த அவர் கற்றுக்கினதும் சரி, அதே போல் அவர் இங்கிலாண்டில் வந்து சமர்செட்டுக்கு வந்து பல வருஷமாக வந்து கவுண்டி கிரிக்கெட் ஆடினார். அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டமை கூட வந்து எல்லாம் கலந்து அவர் தனக்குத்தான் ஒரு புது ஒரு கோச்சிங் மெத்தடாலஜி உருவாக்கி அதை வந்து முதல்ல பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா சமர்செட் இங்கிலாந்து டீமில் கவுண்டி கிரிக்கெட்டில் ஆஸ் அ கோச் கம் பிளேயராக இருந்தார். அப்புறம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு இருந்தார் கோச்சாக, அப்புறம் ஆஸ்திரேலியன் டீமுக்கு கோச்சாக வந்தார். அவர் கோச் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் டேரன் லீமன் வந்து பதவி விட்டு போயிட்டார். அந்த பால் டேம்பரிங் கேஸ்னால வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டே வந்து கீழே ஊந்துச்சு, கிராஷ் ஆச்சு. அப்போ வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டேக்கில் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா 3 கண்ட்ரிஸ் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இதில் வந்து ஆஸ்திரேலியா ஊந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் நின்று இருந்துச்சு. ஈவன் சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மானிட்டரியாக ஸ்ட்ராங் இல்லை, பண்ண முடியல. இங்கிலாந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்க சின்ன சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஓட்டியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா தான், அதுலேயும் வந்து ஆஸ்திரேலியா ஊந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் பதவி எடுத்துக்கிறதுக்கு யாரும் வரல ஆஸ்திரேலியாவில். ஜஸ்டின் லேங்கர் தான் வந்து கோச்சிங் பதவி எடுத்துக்கிட்டு அந்த நிறைய மாற்றங்கள், அதாவது வந்து பிளேயர்ஸ் ஒருத்தருக்கு ஒத்து வரல. ஏன்னா வந்து இப்போ டேவிட் வார்னர், ஸ்டீவன் ஸ்மித்து, கேமரான் பேன்கிராஃப்ட் வந்து பேன் பண்ண பிறகு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. யார் மேலே என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு கேள்வி கட்டமாக தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸும் சரியாக பண்ணதில்லை. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ அடித்தவங்களாம் வந்து எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறவங்கள வந்து எடுக்கவே இல்லை. ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் சும்மா ஏதோ எடுத்தாங்க டீம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஜஸ்டின் லேங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கொண்டு வந்து மென்டலி ஸ்ட்ராங் எப்படி உருவாக்கணுமோ அப்படி ஆக்கி விட்டார். இன்றைக்கி நம்ம வந்து ஆஷஸ் 2 தடவை ஜெயிச்சிருந்தாங்க. 2017, 2018 சீரீஸில் ஒன்று ஜெயித்தாங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர் வரத்து முன்னாடி டேரன் லீமன் இருந்த போது ஜஸ்டின் லேங்கர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் 2021-2022 இந்த சீசன் ஆஸ்திரேலியாவில் வந்து பயங்கரமாக ஜெயிச்சாங்க அந்த ஆஷஸ். அதுக்கு காரணம் வந்து ஜஸ்டின் லேங்கர் தான். ஏன் வந்து அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்தார்னா, அந்த ஆஷஸ் நடக்கும்போதே வந்து ஓரளவுக்கு அவங்க டீம் உள்ள பிரச்சனை இருந்துச்சு டேரன் லீமன் இருக்கும்போது. அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணி ஒரு 4 வருஷத்துல வந்து பெரிய மாற்றம் கொண்டு வந்தார். ஸோ அந்த மாற்றம் கொண்டு வரப்போது சும்மா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, ஏங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஓப்பனிங் போங்கன்னு போவீங்களா? போக மாட்டீங்க. நீங்கள் 2 டவுன் பேட்டராக இருப்பீங்க. நீங்கள் சச்சின் டெண்டுல்கருங்க, நான் வந்து உங்களுக்கு போய் ஓப்பனிங் ஆட சொன்னால் ஆடுவீங்களா? ஆட மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஜஸ்டின் லேங்கர் என்ன பண்ணார்னா, அவர் கோச்சாக இருக்கும்போது அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, அவரோட அந்த பவர் டாமினேஷன்லாம் பயன்படுத்தி பிளேயர்ஸை வந்து மோல்டு பண்ணார். அதுதான் வந்து பேட் கமின்ஸ் அவங்களோட ஆளுங்களாம் பிடிக்கல. டேரன் லீமன் எப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு டீம் கேஜுவலாக உட்காந்துக்கிட்டு பியர் கல்ச்சர் இருந்துச்சு அவங்களுக்குலாம், ஆஸ்திரேலியன்ஸ்க்குலாம். அப்படியே பியர்லாம் குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க, அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. டீம் மீட்டிங்லாம் பெருசாக இருக்காது. ஜஸ்டின் லேங்கர்லாம் அப்படிலாம் இல்லை. அடிக்கடி டீம் மீட்டிங் இருக்கும், கேப்டன் உட்காரணும், பிளேயர்ஸ்லாம் உட்காரணும், எல்லாம் இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு பேசிட்டு இருப்பார். ஸோ அதான் ஜஸ்டின் லேங்கர். ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்குலாம் பிடிக்கல அடிக்கடி டீம் மீட்டிங். அதே போல் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கலன்னு நினச்சாங்க, அதை பிரச்சனையாக்கி விட்டாங்க, அதனால தான் துரத்தி விட்டாங்க. இல்லைனா ஓவரால் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கரோட கோச்சிங் சிஸ்டம் இன்றைக்கும் கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கோச் நம்பர் 1 அவர் தான். ஸோ இப்போ நம்ம இந்தியன் டீமை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் வந்து ஒரு துருவ நட்சத்திரங்கள், அதாவது வந்து நவகிரகங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியன் டீமுக்கு வந்து கோச்சாக வரக்கூடிய ஆள், குறிப்பாக வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஒரு ஸ்டீஃபன் ஃப்ளமிங்காக இருக்கட்டும், ஒரு ஜஸ்டின் லேங்கராக இருக்கட்டும், இவங்களாம் வந்து கோச்சாக வந்து இவங்கள வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமாக கொண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து இந்தியன் டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் கூட வந்து ஜான் பிரைட் எடுங்க கோச்சா, இல்லை அதுக்கு பிறகு வந்து கேரி கஸ்டன் கூட எடுங்க. அவங்க வந்து கோச்சிங் கொடுத்தப்போ அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து ஜான் பிரைட் அந்த ஈரா அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து சின்ன டவுனில் இருந்த பிளேயர்ஸ் கூட எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது அந்த கல்ச்சர் வந்து மெட்ரோ சிட்டி கல்ச்சர், காஸ்மோபாலிட்டன் சிட்டி கல்ச்சர், அந்த கல்ச்சர்லேருந்து இப்போ வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற பிளேயர்ஸ் இப்போ எம்எஸ்டி நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் வந்து நிறைய பேர் முகமது கைஃப், அப்புறம் யுவராஜ் சிங் கூட வந்து பஞ்சாப் சண்டிகர்லேருந்து வர்றார் அவர். ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராமத்துலேருந்துலாம் வந்தவங்கலாம் இருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? இதெல்லாம் வந்து டேலண்ட் ஹண்ட் மூலியமாக வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இப்போ நானே வந்து கிரிக்கெட் ஆடும்போது இந்த ஐபிஎல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2008. அது வரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்தியன் கோச்சஸ் வச்சு எல்லா லீகு, அதே போல் வந்து எந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் இருந்தாலும் சரி கோச்சஸ் இந்தியன் கோச்சஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் நடக்கும். இப்போ இந்தியா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாடு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஸ்டேட்ஸு, 9 யூனியன் டெரிட்டரி இருக்குது. எல்லாம் வந்து தனித்தனி நாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸ்டேட்ஸாக இருந்தாலும் நம்ம ஸ்டேட்ஸ் சொல்கிறோம். அதே போல் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து விதவிதமான கலாச்சாரம் இருக்குது. அதே போல் வந்து மொழி வேறு, லைஃப் ஸ்டைலே வேறு. அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் டீம் சொல்லும்போது எல்லாரும் வந்து கூட சேரும் போது எல்லாருக்கும் விதவிதமான கல்ச்சர் தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு இந்தியன் கோச்சை போட்டு விட்டா, அப்போ அந்த டைமில் நான் ஆடும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கோச்சை போட்டு விட்டா, இப்போ வந்து மும்பை கோச் தான் மும்பைக்காரங்க அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். கர்நாடகா கோச்சை போட்டால் கர்நாடகா பிளேயர் தான் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே வந்து ஒரு ஃபாரின் கோச்சை போட்டால் வந்து திறமையாக பார்த்து எடுப்பாங்க. அப்படி தான் வந்து ஜான் பிரைட் எடுத்தாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. கங்குலி கூட நல்லா கொலாபரேஷன் ஆச்சு. கோச் கம் கேப்டன் நல்ல கெமிஸ்ட்ரி ஓடிச்சு. நிச்சயமா சார். ஜான் பிரைட் காலத்தில் தான் வந்து நம்ம பாகிஸ்தானில் வந்து டெஸ்ட்டு ஓடிஐ சீரிஸ் ஜெயித்தோம். 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். அதில் வந்து தோல்வியை சந்தித்தோம். ஐசிசி நாக் அவுட்டில் வந்து டைட் ஆயிடுச்சு. டைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோஃபி வந்து ஷேர் பண்ணோம் ஸ்ரீலங்கா கூட 2002. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஃபாரின் கோச் மூலியமாக தான் வந்தது. நிச்சயமா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து கேரி கிறிஸ்டன் கூட வந்து 2011 வந்து நமக்காக வேர்ல்ட் கப் வந்து தோனியோட டீம் கூட வந்து கோச்சிங்லாம் பண்ணி டீமை வளர்த்தி விட்டார். ஸோ 2 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி வேற மாதிரி இருக்கும், நம்மளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், டிசிப்ளின் கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு பகுதிக்கு சம்மந்தப்பட்ட பிளேயர்ஸோ, ஜாதியோ, ஒரு மொழியோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்காது. இவங்க எப்படி எடுப்பாங்க, திறமை இருக்கா? சுரேஷ் ரெய்னா எப்படி வந்தார் உள்ள டீம், திறமை இருக்குது, கிரேக் சாப்பிள் டப்புன்னு வந்து இழுத்துன்னு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து திறமையை பார்த்து உள்ளே கொண்டு வருவாங்க ஃபாரின் கோச்சஸாக இருந்தாங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிசிப்ளின் சொன்னேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அப்புறம் சைக்கலாஜிக்கல் ஸ்கில்ஸு, ஹியூமன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஓடுது, அதை வந்து எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. சந்திரகாந்த் பண்டிட் வந்து அசுதோஷ் சர்மா பிபிகேஎஸ் ஆடிந்தார் பிளேயர்.
அவருக்கு வந்து ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுத்தாரு கண்டிப்பா 2019. இது வந்து அசுதோஷ் சர்மா ஓப்பனாகவே ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட்லேயே டிப்ரெஷன் ஆகிட்டு கிரிக்கெட் விட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தார். இப்போ இன்னைக்கு பிபி கேஸ் காட்டுறாருன்னா சஞ்சய் பாங்கர் மாதிரிலாம் வந்து கோச்சஸ்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு வளர்த்தி விட்டு, அதே போல் அந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் சஞ்சய் பாங்கர் மட்டுமே கோச் இல்லை, பல பேர் இருக்காங்க கோச்சஸ், எல்லாமே வந்து கூட சேர்ந்து ஒரு புது சிஸ்டம் உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்டின் லேங்கர் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஜஸ்டின் லேங்கர் 10 மடங்கு இன்னும் பெட்டராக இருப்பார் நான் நினைக்கிறேன். கேரி கிறிஸ்டனோட ஜான் பிரைட்டோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் 10 மடங்கு பெட்ரு, டெக்னாலஜி வைஸில் அதே போல் வந்து ஒரு அட்வான்ஸ் திங்கிங்கில், அப்புறம் வந்து இந்த ஒரு பிரெயின் ஸ்டாமிங் சொல்லுவாங்க, ஒரு கோச்சுக்கும் ஒரு பிளேயர் இடையில நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர் கில்லி மாதிரி விளையாடுவார். ஸோ அதனால் வந்து அந்த பட்சத்தில் வந்து ஃபாரின் கோச்சஸ் வந்து ஒரு காம்படிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு குட்டி நாடு, அதாவது வந்து ஜிம்பாப்வே அண்டு பங்களாதேஷ் மாதிரியான நாடு கூட வந்து ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஆடினா கூட அந்த ஓடிஐ சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை வந்து தோற்று தான் வந்து அந்த சீரிஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கனவாக இருந்த டைமில் வந்து திடீர்னு கேப்டனாக வந்த கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு சீரிஸை வந்து ஒயிட் வாஷ் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து ஓடிஐயில் வந்து ஒரு சீரிஸை வந்து தோல்வியே தழுவாமல் ஒயிட் வாஷ் பண்ணி ஜெயிச்சது வந்து அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பொறுத்தளவுக்கு கேப்டனாக 2 முறை வந்து இவங்களுக்கு கேகேஆருக்கு வந்து கப் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அஸ் எ மென்டாராக பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் வந்து பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு காரணமாக இருப்பார். இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோச் கம் மென்டாராக வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ஆல்ரெடி வந்து மொதல் டீமாக வந்து இந்த வருஷம் வந்து அவங்க குவாலிஃபையரில் வந்து தடம் பதிச்சிருக்காங்க. கௌதம் கம்பீர் மாதிரியான ஒரு அக்ரெசிவ் பிளேயர், அக்ரெசிவ் கேப்டன் இந்தியன் டீமுக்கு கோச்சாக வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த பாயிண்ட் இது நான் ஒரு முக்கியமான கேள்வியாக எடுத்துக்கிறேன். கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீரேந்தர் சேவாக்கு பிறகு வந்து ஒரு அக்ரெசிவ் ஓப்பனர் யாரும் வரல. நிச்சயமா சடகோபன் ரமேஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைலிஷான பிளேயராக தான் இருந்தார், பட் அக்ரெசிவாக இல்லை. ஆகாஷ் சோப்ரா வந்தார், தீப் தாஸ் குப்தா வந்தார், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவான கிரிக்கெட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் கௌதம் கம்பீர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் போடும்போது கூட இறங்கி வந்து ஆடுவார். அப்பே அந்த பங்களாதேஷில் வந்து ஒரு ட்ரை சீரீஸில் வந்து டிவிஎஸ் கப்பில் வந்து அவர் டெபியூ பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பிச்சை விட்டு இறங்கி வந்து நின்றுட்டு வந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அக்ரெசிவான பிளேயர் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன். ஆஸ் அ பிளேயராக வந்து ஆஸ் அ ஓப்பனராக வந்து சூட்டபிளான ரோல் தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியடிசம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? கௌதம் கம்பீர் தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனாகவும் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இந்தியன் டீம் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து கேகேஆர் டீமில் வந்து ஒரு டைமில் வந்து என்னடா இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் வந்து ரிட்டர்ன் எதுவும் இல்லைன்னு இருக்கும்போது கௌதம் கம்பீர் 2 தடவை வந்து சூழ்நிலையை மாற்றி கொடுத்துருக்காரு கேகேஆருக்கு. ஸோ இப்போ அக்ரெசிவ் பிளேயர்லேருந்து ஒரு கேப்டன் ஆனது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன். நிச்சயமா சார். கேப்டன் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் சிச்சுவேஷன் மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஹோல் டீமோட சிச்சுவேஷனை பார்ப்பீங்க. ஒரு பிளேயரில் தகுதி என்ன, திறமை என்ன, அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அள்ளி ஒரு இடத்துல வச்சு அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. பட் வந்து இப்போ நீங்கள் கோச்சாக பார்க்கும்போது இன்னும் அடிஷ்னலாக ஸ்கில்ஸ் தேவை. எது? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மொத்தமாக ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அவங்கள இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கொண்டு வரணும். ஒருத்தருக்கு வந்து எப்பவுமே ஆகாது, சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் நடக்க தான் செய்யும். இப்போ அவர் வந்து சார்ட் அவுட் பண்ணும். இப்போ இங்கே தான் கேள்வி வரும், கௌதம் கம்பீர் வந்து எவ்வளோ பண்ண முடியும்ன்ட்டு. இப்போ ஐபிஎல்னா பல கோச்சுங்க இருப்பாங்க, தலா ஒரு ரோல் கொடுப்பாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும் டீமே. ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இந்தியன் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஃபாரின் கோச்சஸ் இருப்பாங்க, இந்தியன் கோச்சஸ் இருப்பாங்க. அப்படியே மிக்ஸ்டாக இருக்கும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான், 2 மாதம் 2.5 மாதம் ஓடும் அவ்வளோ. கண்டிப்பாக இந்தியன் டீம் கோச் தான் உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி போகும். நிச்சயமா வேர்ல்ட் கப்லாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் மாதிரி ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா பேட்ரியடிசம்னால வந்து ஜெயிக்கலன்னா வந்து அவர் எரிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறமா அந்த கோச்சுக்கும் பிளேயருக்கும் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ரெசிவ் ஆள் மட்டுமே இல்லைங்க, அவர் வந்து அந்த கோவம் வந்து காட்டுவார் பார்த்தீங்களா. அது வந்து இப்போ ஏன் கேப்டன் கூல்ன்றாங்க தோனியா பார்த்து, ஏன் வந்து ராகுலை பார்த்து வந்து ஒரு நிதானமான இருக்கிற கேப்டன் ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. கௌதம் கம்பீர் வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது காட்டினா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பேட்ரியடிசம் காட்டலாம், எமோஷன்ஸ் நீங்கள் வந்து நெகட்டிவாக காட்டினீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து அது பிடிக்காது. இப்போ ஜஸ்டின் லேங்கர் வந்து ஏன் ஏற்றுக்கல ஆஸ்திரேலியன் டீம்? அவர் வந்து அந்த சில ஃபோர்ஸ் பண்ணார், சில டாமினேஷன் ஃபேக்டருக்காக சில விஷயங்கள் வந்து அவர் கற்றுக்கினது. அதுக்கு பிறகு அவர் நான் இந்த ஐடியாலஜிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணார். இது வந்து எங்களுக்கு செட் ஆகாது, அப்படி தான் நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாது, கௌதம் கம்பீர் வந்து ஒருவேளை அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டா மேபி அவரே மாறி இந்தியன் டீமுக்கு ஏற்ற மாதிரி கூட ஆகலாம்.
ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய மற்றும் ஒரு தவிர்க்க முடியாத நபர்னா விவிஎஸ் லக்ஷ்மன். அந்த கொல்கத்தா இன்னிங்ஸ் வந்து அவர் பேரை சொன்னோன்னே நம்ம அந்த கொல்கத்தா இன்னிங்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா லக்ஷ்மன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்சிஓவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்தியன் டீம் கோச்சாக இருந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து இந்தியா வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காரணமாகவும் இருந்திருப்பார். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மனுடைய பேரும் அடிப்படுது. கோச்சராக ஆகிறதுக்கு வந்து ஒரு மெயின் தகுதியை வந்து அவர் வந்து ஒரு நல்ல கேப்டனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச்சாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னோட கேள்வி என்னக்கா, லக்ஷ்மன் விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து ஆரம்பத்தில் வந்து டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து கேப்டனாக இருந்திருப்பார். தவிர்க்க முடியாத காரணங்களால் சரியாக தன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு பிளேயராகவும் சரி கேப்டனாகவும் சரின்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப்பை வந்து கில்கிறிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கியிருப்பார். ஸோ அவர் வந்து இந்தியன் டீமுக்கு கோச்சாக வந்தால் இந்தியன் டீமில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? கேப்டனாக இருக்கிறவங்க தான் வந்து கோச் ஆக முடியும்னு சொன்னீங்க. ஜான் பிரைட் வந்து இந்தியன் கோச்சஸில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோச்சஸ் சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ வீரேந்தர் சேவாக் உருவாக்குனதுக்கு ஹர்பஜன் சிங், முகமது கைஃப், ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரா, நீங்கள் கங்குலியோட டீம் இருக்கிற மொத்த பிளேயர்ஸ் வந்து உருவாக்குன கோச் யார் பார்த்தீங்கன்னா ஜான் பிரைட் தான். கங்குலி இவங்க 2 பேர் உட்காந்து தான் வந்து உருவாக்குனாங்க. கண்டிப்பாக. இப்போ அவர் கேப்டனாக இருந்தாரா நியூசிலாந்து டீமுக்கு? இல்லை. ஒருவேளை கேப்டன்சி எடுத்துருக்கலாம், சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு மேட்ச் மாதிரி 2 மேட்ச் அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். பட் முழுசாக கேப்டனாக இருந்தாரா? இல்லை. ரிச்சர்ட் ஹாட்லி தான் கேப்டனாக இருந்தார் நியூசிலாந்து டீமுக்கு. ஆனால் ஜான் பிரைட்டுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த திறமையை பிடிக்கிறது, அதே போல் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, எங்கே ஃப்ரீடம் கொடுக்கணும், எங்கே ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது, எங்கே டிசிப்ளின் கொண்டு வரணும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸோட வளர்ச்சிக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி ஃபாதர் ரோல் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த ரோல் வந்து அவர் அந்த ஸ்கில்ஸை காட்டி உருவாக்குனர் தான். ஸோ இங்கே வந்து கேப்டன் ஆனால் தான் வந்து கோச் ஆகணும்னு சொல்கிற கான்செப்ட் ரூல்ட் அவுட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பற்றி நீங்கள் சொன்னீங்க. விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து ஐபிஎல் வந்து டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு வந்து பதவியிலேருந்து வெளில வந்துட்டார். பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் சொன்னாலே வந்து இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் குவிக்காக சொல்லிடுறேன். கேஎல் ராகுல் வந்து மிஸ்டர் கோயங்கா கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம், பயங்கரமாக வைரல் ஆச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோயங்கா வந்து கேஎல் ராகுலை திட்டின மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க கூட நம்மளே வந்து சொல்லியிருந்தோம். அந்த பட்சத்தில் பார்க்கும்போது ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்னாலே பிஸ்னஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து டீமில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ இல்லையோ அதான் உங்களுக்கு பொறுப்பு, அந்த மாதிரி உங்கள் தலைமையில் இருக்கும். பிளேயர்ஸோட பொறுப்பு உங்கள் தலைமையில் இருக்கும். செலெக்ஷன் உங்கள் தலைமையில் இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டீம் ஓனர்ஸ் வந்து தேவையில்லாத உங்க கூட பேச்சு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட், போர்டு, அப்புறம் பிளேயர்ஸ் இந்த மாதிரி இருக்காது, கோச்சிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் ஓனர்ஸ்க்கு நீங்கள் வந்து பதில் கொடுக்கணும். இதில் வந்து ஒரு பிளேயர் சொதப்பி விட்டா கூட வந்து ஹோல் ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டமே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா. அதனால அந்த பொறுப்பு நிறைய பேர் ஏற்றுக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ விவிஎஸ் லக்ஷ்மன் அதனால தான் வந்து ஏற்றுக்கல. அந்த பொறுப்பு வந்து பெரிய தலைவலி. ஸோ அதனால் வந்து அவர் அந்த பதவியிலேருந்து வெளில வந்ததுக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து டிராவிடுக்கு வந்து அடுத்த வருஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை வந்து அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டா. பட் அவர் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இந்த ரோல் பிடிக்கல, நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விவிஎஸ் லக்ஷ்மன். பட் எடுத்துக்கிட்டாருன்னா ராகுல் டிராவிடோட செகண்ட் வருஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவர் இந்த மாதிரி வந்து இம்போசிஷன்லாம் பண்ண மாட்டார். அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டார். பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்கள லிபர்ட்டி கொடுத்துருவார், ஃப்ரீடம் கொடுத்துருவார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணுங்கன்னு சொல்லுவார். அல்டிமேட்டாக ரிசல்ட் தேவை, அப்படி தான் வந்து எதிர்பார்ப்பார். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து டிராவிட் என்ன மாதிரிலாம் சக்ஸஸ்ஃபுல்லானாரோ லக்ஷ்மனுக்கு அதே போல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ராகுல் டிராவிட் வந்து வேணான்ட்டார் அந்த கோச்சிங் பதவி. லக்ஷ்மன் கூட வேணான்னு சொல்லின்னு இருக்காரு. ஒருவேளை கட்டாயப்படுத்தி பிசிசிஐ பதவி கொடுத்தாங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் வர்சஸ் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது போட்டி. ஏன்னா வந்து 2 பேர் ஒரே ஐடியாலஜின்னு வச்சுருக்காங்க. பிளேயர்ஸ் மேலே ப்ரெஷர் போட மாட்டாங்க. பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ரிசல்ட் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஜஸ்டின் லேங்கர் பார்த்தீங்கன்னா கோச்சிங் ஸ்ட்ராட்டஜி, ஐடியாலஜி, மெத்தடாலஜி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் தேவை, ஹோல் ஸ்ட்ரக்சரே மாற்றம் தேவைன்னா ஜஸ்டின் லேங்கர் போகிற மாதிரி இருக்கும். இருக்கிற சிஸ்டம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதவே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது, அதே மாதிரி கோச் இருந்தால் போகிறோம் அப்படின்னு எல்லா கேப்டன்ஸும் பிளேயர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஐதர் லக்ஷ்மனோ இல்லைனா ஃப்ளெமிங். பட் லக்ஷ்மன் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை பிசிசிஐ கட்டாயப்படுத்தி ஒத்துக்கு வச்சாங்கன்னா 2 பேர் தான் வந்து பெட்டராக இருக்கலாம். ஃபைனலாக ஒரு கொஸ்டின். இப்போ 2010 வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன். அதாவது வந்து நம்ம இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக இருந்த கேரி கிறிஸ்டன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செஷன் ஃபுல்லாக அந்த 3 hours அந்த செஷனில் வந்து நம்ம வீரேந்திர சேவாக், சச்சின் டெண்டுல்கர், இந்த கௌதம் கம்பீர் மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து த்ரோ டவுன் அடிச்சுட்டு இருப்பார். வேர்த்து ஊற்றிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு பிரேக்,
ஒரு 10 மினிட்ஸ் பிரேக், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து த்ரோ அடிச்சிட்டு இருப்பாரு. இப்போது கோச்சாக வரக்கூடிய இந்த கண்டெண்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்கள அந்த அளவுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ் அதாவது ஒரு செஷன் வந்து இவங்களுக்கு வந்து கோச் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஃபிட்னஸோட இப்போ இன்னைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் அது ஃபிட்னஸ் இருக்கோ இல்லையா, பட் எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் தான் வந்து காட்டுறாங்க. சில கோச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் எடுத்துப்பாங்க. பிளேயர்ஸ் வந்து யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செஷன் எடுத்துக்கிட்டு நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். அதே போல் மானஸ் லாபூஷன் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செஷன் எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா த்ரோ டவுன் கோச்சஸே வந்து கிளம்பி போயிடுவாங்க அந்த டைமில். அப்போ கோச் தான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக வந்து யார் அந்த சிரமம் எடுத்துப்பாங்களோ அவங்க தான் நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி கேரி கர்ஸ்டன் பண்ணார். இன்னைக்கு அந்த மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஜஸ்டின் லேங்கர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட சாய்ஸ் வந்து கௌதம் கம்பீர் வந்து இந்தியன் டீமோட கோச்சாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சாய்ஸ் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபாரின் கோச்சாக இருந்தால் கண்டிப்பாக ஜஸ்டின் லேங்கர் வந்து அதோட காம்ப்ரமைஸ் எதுவுமே இருக்காது. இந்தியன் கோச்சாக இருந்துச்சுன்னா விவிஎஸ் லக்ஷன் வேணான்றாரு அந்த பதவி. டஃப் கால் தான். கம்பீரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. அதாவது எல்லாருக்கும் சிங்க் ஆகுமா இல்லையான்ட்டு. நான் வந்து ஃபாரின் கோச் போக தான் விரும்புவேன். ஜஸ்டின் லேங்கர் தான் போக விரும்புகிறேன். ஸோ ஓகே சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. மீண்டும் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.